ஆழ்வார் திருடிகளே சரணம். எம்பெருமானார் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஆவணி மாசம் கேட்டை நட்சத்திரம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கொங்கிலாச்சான் என்கிற ஒரு விசேஷமான ஆச்சாரியர், அவருடைய திருநட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இவருடைய சரித்திரத்தை சற்று நாம் அனுபவிப்போம். இவருடைய சரித்திரத்திலே ஒரு முக்கியமான விஷயம் காட்டப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சேஷப்பிரசாதம் எவ்வளவு பெரிய பெருமை பெற்றது, அது எப்படிப்பட்ட நன்மைகளை பண்ணக்கூடியது என்பது இவருடைய சரித்திரத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உள்ளே வந்ததுக்கு காரணமே இவருடைய தர்மபத்தினியார் கொங்கில் பிராட்டியார் என்பது. கொங்கிலாச்சானுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது கொங்கில் பிராட்டியாருடைய வைபவத்தை முன்னிட்டே நாம் அனுபவிக்கலாம். இவருடைய இயற்பெயர், இவர் அவதரித்த காலத்திலே இவருக்கு திருநாமம் சுந்தரராஜன் என்று சூட்டப்பட்டது. இவரும் இவருடைய தர்மபத்தினியாரும் கொங்கு தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதாவது கோயம்புத்தூர் பிராந்தியத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அங்கே ஒரு சமயம் க்ஷாம காலம் ஏற்படுகிறது, அதாவது பஞ்சம் ஏற்படுகிறது, மழையே இல்லாமல் போகிறது. அந்த சமயத்திலே இவரும் இவருடைய தர்மபத்தினியும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்கிறார்கள். இவர்கள் திருவரங்கம் பெரிய கோயிலிலே வாழ்ந்து வந்த காலத்திலே எம்பெருமானார் இவர்கள் வாழ்ந்து வந்த ஒரு மச்சில் வீடு, அதாவது மாடி வீடு, அந்த இடத்திலே தான், அந்த கிரகத்திலே தான் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் வாழ்ந்து வந்த அந்த இடத்துக்கு அருகிலே எம்பெருமானார் வந்து பிக்ஷை ஏற்றுக்கொள்வார். இது அந்த காலத்திலே அவருடைய அனுஷ்டானமாக, எம்பெருமானாருடைய அனுஷ்டானமாக இருந்தது. அவர் சன்னியாசியாகையாலே பிக்ஷை கொண்டுதான் பிரசாதம் உட்கொள்ள வேண்டும் என்று ஒரு நியமம் இருந்ததனாலே அவர் 7 திருமாளிகைகளிலே பிக்ஷை என்று ஒரு கிரமம் வைத்துக்கொண்டு 7 திருமாளிகைகளில் போய் பிக்ஷை கேட்டு அங்கே யார் கொடுக்கிறார்களோ அதை மட்டும் வாங்கி அவர் பிரசாதப்பட்டு கொண்டிருந்தார். அப்படி அவர் வரக்கூடிய சமயத்திலே இந்த கொங்கில் ஆச்சான், அவருடைய தர்மபத்தினியான கொங்கில் பிராட்டி, அவள் எம்பெருமானாரை சேவிக்கிறார். அடிக்கடி அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் சேவிக்கிறாள். அப்பொழுது அவள் எல்லா பெரிய பெரிய ராஜாக்கள், தனவந்தர்கள் அவர்கள் எல்லாரும் வந்து எம்பெருமானாரை வணங்கி அவரிடத்திலே உபதேசங்கள் பெற்று போவதை பார்க்கிறாள். ஒரு சமயம் எம்பெருமானாரிடத்திலே வந்து அவள் சேவித்து பிரார்த்திக்கிறாள். தேவரிடத்திலே எத்தனையோ ராஜாக்கள், தனவந்தர்கள் எல்லாம் வந்து சேவித்து உபதேசங்கள் பெற்று போகிறார்கள். ஆனால் தேவரீரோ இங்கே பிக்ஷை எடுத்து பிரசாதப்பட்டு கொண்டிருக்கிறீர், இது பொருத்தமாகவே இல்லையே என்று அவள் கேட்க, அதற்கு எம்பெருமானார் அவளுக்கு ரொம்ப அழகான ஒரு பதிலை அளிக்கிறார். அவர்களுக்கு தேவை ஞானம், அது நம்மிடத்திலே அவர்கள் வந்து பெற்று போகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களிடத்திலே நமக்கு எந்த தேவையும் இல்லை, இருந்தாலும் நாம் அவர்களுக்கு உபதேசங்கள் பண்ணுகிறோம், ஏனெனில் அவர்களுடைய உஜ்ஜீவனம் நம்முடைய நோக்கம் என்று எம்பெருமானார் அருளி செய்ய, கொங்கில் பிராட்டிக்கு எம்பெருமானாரிடத்திலே மிகுந்த பக்தி ஏற்படுகிறது. அவள் எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறாள், எனக்கும் அப்படிப்பட்ட உபதேசங்களை தேவரீர் பண்ண வேண்டும் என்று சொல்ல, எம்பெருமானாரும் அவளை அழைத்து கொண்டு போய் அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து அவளுக்கு குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு துவய மகாமந்திரத்தை நன்றாக உபதேசிக்கிறார். இப்படி அவள் தன்னுடைய பர்த்தாவுடைய கொங்கில் பிராட்டி வாழ்ந்து வந்த காலத்திலே ஒரு சமயத்திலே அந்த பஞ்சமானது அவர்களுடைய ஊரிலே தீர்ந்து விடுகிறது, திரும்பவும் சுபிக்ஷமாக ஆகிறது. அப்பொழுது அவர்கள் மீண்டும் ஊருக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து இருந்த சமயத்திலே இவளுக்கு போய் எம்பெருமானாரை சேவிக்க வேண்டும் என்று ஆசை. அந்த சமயத்திலே எம்பெருமானாரே திரும்பவும் அங்கே எழுந்தருள, இவள் மீண்டும் போய் எம்பெருமானாரை சேவித்து, தேவரீர் அடியனுக்கு உபதேசித்தீர்,
ஆனா அது என்னங்கிறதை அடியேன் சரியாக நினைவிலே கொள்ளவில்லை. தேவரீர் மீண்டும் அதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்க, எம்பெருமானார் மீண்டும் அவளுக்கு குரு பரம்பரையை முன்னிட்டு துவய மந்திரோபதேசத்தை நன்றாக பண்ணி வைக்கிறார். அதையெல்லாம் நன்றாக கேட்டுக்கொண்ட கொங்கில் பிராட்டி மிகவும் பக்தி பரவசத்தோடு எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறாள். தேவரீருடைய நினைவாக அடியனுக்கு ஒரு பிரசாதம் அளிக்க வேணும், எதையாவது அருள் புரிய வேண்டும் தேவரிடத்திலிருந்து என்று அவள் பிரார்த்திக்க, எம்பெருமானார் தாம் அணிந்து கொண்டிருந்த பாதுகைகள் அதை அவளுக்கு கொடுத்து விடுகிறார். அதை மகா பிரசாதமாக பெற்றுக்கொண்டு இந்த கொங்கில் பிராட்டியானவள் தன்னுடைய பர்த்தாவான கொங்கிலாச்சான், அப்பொழுது அவருக்கு கொங்கிலாச்சான்கிற திருநாமம் கிடையாது, சுந்தரராஜன் என்றுதான் இருக்கிறார். எம்பெருமானாரிடத்திலேயும் அவருக்கு பக்தி இல்லை. ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்திலே பிறந்திருக்காரே தவிர சம்பிரதாயத்திலே நாட்டம் இல்லை, அப்படித்தான் இருந்தார் அவர். அப்படியே அவர் இவளையும் அழைத்து கொண்டு தம்முடைய ஊருக்கு சென்று விடுகிறார். அங்கே போய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இவள் மட்டும் எம்பெருமானாருடைய திருவடிகளே தனக்கு எல்லாம் என்று இருந்து கொண்டு தான் எந்த தளிகை பண்ணினாலும் அதை எம்பெருமானாருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து விட்டு அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளையே தினந்தோறும் பூஜை பண்ணி கொண்டு திருவாராதனம் பண்ணி கொண்டு வாழ்ந்து வருகிறாள். இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே தான் எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோயிலிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சைவராஜாவுடைய தொல்லையினாலே மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை நோக்கி எழுந்தருளுகிறார். அப்பொழுது இவர்கள் இந்த கொங்கு தேசம் வழியாக கோயம்புத்தூர் பிராந்தியம் வழியாகத்தான் போகிறார்கள். அப்படி அவர்கள் போன காலத்திலே அவர்களுக்கு உணவே கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது வேடர்கள் வந்து அவர்களை சேவித்து, நாங்கள் எல்லாம் நல்லான் திருமலை நல்லானுடைய சிஷ்யர்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேனும் தினைமாவும் சமர்ப்பித்தார்கள். அப்பொழுது எம்பெருமானார் மிகவும் சந்தோஷப்பட்டார். திருமலை நல்லான் என்பவர் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களே ஒருவர். அவர் அந்த பிராந்தியத்திலே போய் வேடர்களுக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ணி அவர்களையும் சாத்விகர்களாக ஆக்கியிருக்கிறார் என்பதை அறிந்து எம்பெருமானார் மிகவும் திருவுள்ள முகந்தார். அப்பொழுது அந்த வேடர்கள் எல்லாரும் இவர்களை பார்த்து, நீங்கள் வெகு நேரம் நடந்து வந்து களைப்பாக இருப்பீர்கள், நீங்கள் இங்கே ஒரு பிராமண கிரகம் இருக்கிறது, அந்த கிரகத்துக்கு போய் நீங்கள் ஏதாவது உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த வேடர்கள் இவர்களிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவர்களும் சரி போய்த்தான் பார்க்கலாமே என்று சொல்ல, ஒரு சாயங்கால வேளையிலே ஒரு கிராமத்திலே இந்த கொங்கில் பிராட்டியும் அவருடைய பர்த்தாவான சுந்தரராஜர் அவரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு எம்பெருமானாரையும் கூட வந்த சிஷ்யர்களையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். பொழுது எம்பெருமானார் வெள்ளை சாத்தி கொண்டிருக்கிறார், வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கையிலே திருதண்டமும் இல்லை. இவர்கள் ஒரு கோஷ்டியாக வரவே கொங்கில் பிராட்டிக்கு மிகவும் ஆனந்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாம் இருக்கக்கூடிய இடம் தேடி வந்திருக்கிறார்கள் என்று மிகவும் ஆனந்தப்படுகிறாள். சரி, இவர்களை உபச்சரிக்கலாம், இவர்களுக்கு தளிகை செய்து அதை அங்கே தன்னுடைய திருவாராதனத்திலே சமர்ப்பித்து இவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம் என்று அவள் பார்க்கிறாள். அப்பொழுது இவர்கள், எங்களுக்கு தளிகையெல்லாம் வேண்டாம் என்று இவர்கள் மறுக்கிறார்கள் முதலிலே. பொழுது அவள் சொல்லுகிறாள், இல்லை, எங்களுக்கும் எனக்கும் எம்பெருமானார் சம்பந்தம் உண்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக தெரிகிறீர்கள், எனக்கும் எம்பெருமானார் சம்பந்தம் உண்டு என்று சொல்லுகிறாள். உடனே அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. எம்பெருமானாரும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சரி, அப்பொழுது அவர் எம்பெருமானார் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். சரி, நீ தளிகை பண்ணு பெண்ணே, இவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்று எம்பெருமானார் சொல்ல, அவளும் போய் நன்றாக எம்பெருமானை தியானித்து கொண்டு இந்த தளிகையை பண்ணுகிறாள். அதற்கு பிறகு மீண்டும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு புது வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அந்த தளிகையை கொண்டு போய் தன்னுடைய திருவாராதனத்திலே எம்பெருமானாருடைய பாதுகைகளுக்கு சமர்ப்பிக்கிறாள். எம்பெருமானார் என்ன பண்ணுகிறார் என்றால், இவள் நம்முடைய சம்பந்தத்தை உடையவள் என்று தெரிகிறது, இவள் தளிகை பண்ணி என்ன திருவாராதனம் பண்ணுகிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை அழைத்து, நீர் போய் அவள் என்ன பண்ணுகிறாள்ங்கிறதை பார்த்து வாரும் என்று அனுப்புகிறார். அவரும் போய் அவள் என்ன பண்ணுகிறார்ங்கிறது எல்லாம் பார்த்து
வந்து எம்பெருமானாரிடத்திலே சொல்ல வருகிறார். அவளும் தளிகையை சமர்ப்பித்து விட்டாள். பிரசாதம் ஆகிவிட்டது. வருகிறாள். வெளியிலே வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் திருவடி விளக்கி தேவரியர்கள் எல்லாம் பிரசாதப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அப்பொழுது எம்பெருமானார் அவளிடத்திலே கேட்கிறார், நீ தளிகை பண்ணினாயே, என்ன பண்ணினாய், எப்படி அதை கண்டருள பண்ணினாய் என்று அவளிடத்திலே கேட்க, அப்பொழுது கூட இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர் யாரை எம்பெருமானார் அனுப்பி பார்த்து வர சொன்னாரோ அந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் அங்கே சொல்லுகிறார், இவள் தளிகையை பண்ணி நன்றாக தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தன்னுடைய திருவாராதனத்திலே இந்த தளிகையை சமர்ப்பித்தாள். இந்த திருவாராதனத்திலே பார்த்தால் ஒரு வஸ்து இருந்தது. அதை பார்த்தா எம்பெருமானுடைய திருமேனி போலே தெரியவில்லை, கருத்து நீண்டு இருந்தது. அதற்குத்தான் இவள் திருவாராதனம் பண்ணி தளிகை சமர்ப்பித்தாள் என்று சொல்ல, அப்பொழுது எம்பெருமானார் கேட்கிறார், நீ என்ன பண்ணுகிறாய் என்று அவளிடத்திலே கேட்க, அவள் அப்பொழுது சொல்லுகிறாள், நாம் எம்பெருமானாருடைய திருவடி நிலைகளை வைத்திருக்கிறோம். அந்த திருவடி நிலைகளுக்குத்தான் நாம் தினந்தோறும் திருவாராதனம் பண்ணுகிறோம். அதற்குத்தான் தளிகை சமர்ப்பித்திருக்கிறோம் என்று சொல்ல, உடனே எம்பெருமானார், அப்படியா, உமக்கு எம்பெருமானாருடைய திருவடி நிலைகளிலே அவ்வளவு ஈடுபாடா என்று கேட்க, ஆமாம், அந்த திருவடி நிலைகள் அடியனுக்கு எம்பெருமானாரிடத்திலிருந்தே கிடைத்தது என்று அவள் சொல்லுகிறாள். உடனே எம்பெருமானார் அங்கே அவளிடத்திலே சொல்லுகிறார், அப்படியா, இங்கே எம்பெருமானார் இருக்கிறார், அது உனக்கு தெரிகிறதா என்று கேட்க, அவளுக்கோ எம்பெருமானாரை காஷாய வஸ்திரம் அணிந்தே சேவித்ததினாலே, அதுவும் காலமும் கொஞ்சம் காலம் உருண்டோடினதினாலே அவளுக்கு சரியாக அது சாயங்கால வேலை இருட்டு வேலையாக இருப்பதனாலே அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், எனக்கு திருவடிகளை சேவித்தால் எம்பெருமானார் என்று தெரிந்துவிடும் என்று சொல்ல, அப்பொழுது எம்பெருமானார் தம்முடைய திருவடிகளை காட்டுகிறார். அவள் அங்கே சேவித்து விளக்கை கொண்டு வந்து அங்கே சேவித்து, இந்த திருவடிகளை பார்த்தா எம்பெருமானார் திருவடிகளைப் போலத்தான் தெரிகிறது, ஆனா வஸ்திரம் வெள்ளை வஸ்திரமா இருக்கே என்று சொல்ல, அவர் அந்த திருவடி நிலைகளை எடுத்துக்கொண்டு வா, நாம் அணிந்து கொண்டு காட்டுகிறோம் என்று சொல்லி அந்த திருவடி நிலைகளை தாமே அணிந்து கொண்டு காட்ட, அப்பொழுது அவளுக்கு விசுவாசம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அவள் மிகவும் ஆனந்தமடைந்து ஆனந்த கண்ணீர் பெருகி எம்பெருமானாருடைய திருவடிகளை பிடித்து கொண்டு அழுகிறாள். எம்பெருமானாரும் அவளை ஆஸ்வாசப்படுத்தி, நீ இவ்வளவு பக்தியோட இருக்கிறாய், அதை கண்டு நாம் மகிழ்ந்தோம் என்று சொல்லி தம்முடைய சிஷ்யர்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் எல்லாரும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இது என்னுடைய பாதுகைகளுக்கே கண்டருள பண்ணப்பட்டதனாலே நான் இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிடுகிறார். உடனே கொங்கில் பிராட்டி சொல்லுகிறாள், அப்படியானால் தேவரீருக்கு அடியேன் பாலும் பழமும் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி பால் பழம் இவற்றையெல்லாம் சமர்ப்பிக்கிறாள். உடனே எம்பெருமானார் அதை தம்முடைய பெருமாள், தேவ பெருமாள், அவருடைய திருவாராதன பெருமாள், அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்து அவரும் இந்த பாலும் பழத்தையும் எடுத்துக்கொள்கிறார். இந்த அடியார்கள் எல்லாரும், எம்பெருமானாருடன் போன சிஷ்யர்கள் எல்லாரும், அடியார்கள் எல்லாரும் அவள் சமர்ப்பித்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவர்கள் எல்லாரும் பிரசாதப்பட்டா எடுத்து, இப்போ இந்த கொங்கில் பிராட்டி இவளும் இவளுடைய பர்த்தாவும் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேணும். அதிதிகளை உபச்சாரம் பண்ணிவிட்டு சத்காரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகுதான் நாம் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி இந்த கொங்கில் பிராட்டி பிரசாதம் முதலிலே தன்னுடைய பர்த்தாவுக்கு சமர்ப்பிக்கிறாள். இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்கள் எல்லாரும் எம்பெருமானாருடைய அடியவர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரசாதத்தினுடைய சேஷ பிரசாதம் இது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, அவளுடைய பர்த்தாவும் அப்பொழுது இசைந்து விடுகிறார். இசைந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு இவளை, கொங்கில் பிராட்டியை அவர், நீயும் பிரசாதத்தை எடுத்துக்கொள் என்று சொல்ல, அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், இல்லை இல்லை, நான் இப்பொழுது பிரசாதம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, ஏனெனில் நீர் எம்பெருமானாருடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறீர், அது எனக்கு மிகவும் குறையாக இருக்கிறது, நீர் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை பெறுவேன், அவரிடத்திலே சிஷ்யன் ஆவேன் என்று ஒரு சபதம் பண்ணினீர் என்றால் நான் பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே போறதில்லை என்று அவள் சொல்ல, அந்த சமயத்திலே பகவத் கட்டாட்சத்தினாலேயும் எம்பெருமானாருடைய கட்டாட்சத்தினாலேயும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அடியாருடைய பிரசாதத்தை உட்கொண்டதனாலேயும் அவருக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு அவரும் சரி, நான் எம்பெருமானாரிடத்திலே சிஷ்யனாக ஆகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார். அவளும் சந்தோஷத்தோட இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறாள். அதற்கு பிறகு எம்பெருமானாரிடத்திலே இந்த சுந்தரராஜன் என்பவரும் பஞ்ச சம்ஸ்காரத்தை பெற்று அப்பொழுது
எம்பெருமானார் அவருக்கு கொங்கிலாச்சான் என்று அந்த திருநாமத்தை சூட்டுகிறார். அவரும் எம்பெருமானாரிடத்திலே மிகவும் பக்தியோடே இருக்கிறார். அவருக்கு பிற்காலத்திலே எம்பெருமானார் இந்த 74 சிம்மாசனாதிபதிகளை நியமிக்கும் பொழுது இவரையும் ஒரு சிம்மாசனாதிபதியாக நியமிக்கிறார். இப்படி இந்த கொங்கில் ஆச்சான் இவருடைய வைபவம் நம்முடைய குரு பரம்பரா பிரபாவத்திலே 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே இவ்வளவு காட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே அவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றளவும் இங்கே கோயில் கொங்கிலாச்சான் என்று திருவரங்கத்திலேயே கொங்கிலாச்சான் திருவம்சத்தவர்கள் இருக்கிறார்கள். இது தவிர இன்னும் ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பிராந்தியத்திலேயும் அவர்கள் இருந்திருப்பதாக தெரிகிறது. இப்பொழுது எத்தனை பேர் இருக்கார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அங்கேயும் முன்பு இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அங்கே நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணி சிஷ்யர்களை எல்லாம் நன்றாக கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இவருடைய இங்கே கோயில் கொங்கிலாச்சான் சுவாமியுடைய திருமாளிகையிலே இப்பொழுதும் எம்பெருமானாருடைய அந்த திருவடி நிலைகள், பாதுகைகள் இப்பொழுதும் அங்கே எழுந்தருள பண்ணப்பட்டு திருவாராதனம் பண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட வைபவம் இந்த கொங்கில் பிராட்டி, கொங்கிலாச்சான் இவர்களுடைய வைபவம். அதை இந்த ஆவணி கேட்டை சமயத்திலே நாம் ஓரளவுக்கு அனுபவித்திருக்கிறோம். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.